நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ தருமபுரியிலிருந்து ஒகேனக்கல் தான் போயிட்டுருக்கு நண்பர்களே. நம்ம இப்போ இருக்கிற ஏரியா பிலிகுண்டு. இது கர்நாடகா போகிறக்கு முன்னாடி இருக்குது நண்பர்களே. இப்போ கர்நாடகாவில் கனமழை பெய்கிறங்காட்டி அங்கிருந்த கபினி கேஆர்எஸ் அணையிலிருந்து தண்ணீர் ஏகப்பட்டது வந்துட்டுருக்கு நண்பர்களே. இது தமிழ்நாடு எல்லை. இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் பாருங்கள், பிலிகுண்டு இந்த இடம் தான். ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சு நண்பர்களே. ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது. தண்ணீர் 1,00,000 கன அடிக்கு மேலே வந்துட்டுருக்கு நண்பர்களே. தருமபுரியிலேருந்து 46 கிலோமீட்டரில் இருக்குது ஒகேனக்கல். நம்ம தருமபுரி டிஸ்ட்ரிக்கும் அங்கே கர்நாடகாவில் சாம்ராஜ் நகர் டிஸ்ட்ரிக்கும் இடையில தான் இருக்கிறது தான் இந்த ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி. இது கிட்டத்தட்ட 700 மீட்டர் உயரத்துலேருந்து விழுகுது நண்பர்களே. இங்கே பரிசல் பயணம் பண்ணலாம். இப்போ டூரிஸ்ட் எல்லாம் அலோவ் பண்ணுறதில்ல. 1,00,000 கன அடிக்கு மேலே தண்ணி வர்றங்காட்டி ஃபுல்லாக தண்ணி நிரம்பி வழிஞ்சிட்ருக்கு நண்பர்களே. போன மாதமெல்லாம் தண்ணீர் பஞ்சம். அதனால் கர்நாடகாட்ட நம்ம ஆளுங்க எல்லாம் கேட்டுட்ருந்தாங்க. கோர்ட்டில் கேஸ் நடந்தது. காவிரி குறைதீர்ப்பு கூட்டத்தில் கேட்டாங்க. கர்நாடகாவிலேருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட விடமாட்டோம்ட்டு சொல்லிட்டாங்க. ஆனால் இயற்கை அப்படி இல்லை. நம்ம தமிழ்நாட்டுக்கு சாதகமாக இருக்கிறங்காட்டி தண்ணி அங்கே மழை, கடுமையான மழை நண்பர்களே. பெங்களூர், மைசூர் அங்கெல்லாம் ஃபுல்லாக தண்ணி. அதனால் அங்கே இருக்கிற தண்ணி ஃபுல்லாக நம்ம அதெல்லாம் கேஆர்எஸ் கபினி அணையிலிருந்து நிரம்பி பிலிகுண்டு வழியாக நம்ம காவிரி நீர்பிடிப்பு பகுதிக்கு தண்ணீர் வந்துட்டுருக்கு நண்பர்களே. அதைத்தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இது ஒகேனக்கல் போகிற பாதை ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது நண்பர்களே. ஏகப்பட்ட தண்ணி வந்துருச்சு. ரோட்டில் இருக்கிற கிராமங்கள் கிட்ட வரைக்கும் தண்ணி இருக்குது. அதனால் போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்கிறாங்க. நீங்கள் ஒகேனக்கல் வர்றதா இருந்ததுன்னா பார்த்துட்டு வாங்க. அலோவ் பண்ணுறாங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. இங்கே ஏமாந்து போயிடாதீங்க. இங்கே நல்ல நாளில் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். பரிசல் பயணம் பண்ணலாம். நீர்வீழ்ச்சி இருக்குது, பார்க்கலாம். மசாஜ் பண்ணுறாங்க. எல்லா ஆக்டிவிட்டீஸும் நடக்கும் நண்பர்களே. இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.